சூப்பராக காய் பிடிச்சிருக்கு. இதை பாருங்க, இங்கே ஒரு காய் இருக்குது. இதோ இந்த இடத்துல ஒரு கத்திரிக்காய் இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்காரு சார். போங்க, பாய் பாய். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இந்த போயமை வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு கொஷின் வந்து எதுன்ட்டு கரெக்டாக அவங்க வந்து செலக்ட் பண்ணணும். இது ஆராக்கே, இது வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வெளில வந்திருக்கோம். ஸோ அதுவும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்துக்கணும். நீங்கள் என்ன சேனல் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் வெளில போயிருந்த பிளேஸில் ஸ்பெஷலான ஒன்று இருக்குது. மார்னிங்லேருந்து எங்களோட டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளோட மார்னிங் ஸ்டார்ட் ஆன டைம் பார்த்திங்க அப்படின்னா 4 மணி ஆகுதுங்க. வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. காலையில் இந்த சீன்லாம் பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே விடியற்காலை எல்லாமே ஆரம்பிக்கும். பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். சரி, அதான் பார்க்கலாம், அப்படியே வாக்கிங்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. தரல இப்போ கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. அந்தளவுக்கு வெயிலே இல்லை, நல்ல மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில நேரம் தூறல் வருது. கிளைமேட்டே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா செம்மையாக வெயில் வந்து பட்டையை கலப்புங்க. அதுக்காக தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து நடந்துகிட்ருக்கு போல். வந்து அவரைக்காய் தாங்க நல்லா வருது. இந்த சைடு எல்லாம் காய்ச்சிருக்கு. இந்த சைடு பாருங்கள், நல்லா கொத்து கொத்த அழகாக வந்திருக்கு. அவரைக்காய் வந்து பொரியல் செய்யலான்னு இருக்கேங்க. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா நல்லா பெருசாயிடும். ஸோ அப்போ வந்து நம்ம பொரியல் செய்யலாம். இந்த சைடும் அவரைக்காய் வந்து நல்லா காய்ச்சிருக்கு. எவ்வளோ அவரைக்காய் பிடிச்சிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பீன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சிங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பீன்ஸ் வந்து பறிக்கலை, அப்புறம் தான் பறிக்க போகிறேன். இந்த நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கீழே வந்துருச்சு, பீன்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. ஒரு குச்சி வந்து சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் விண்டராக இருக்கிறதுனால வேறு எந்த கீரையும் பெருசாக வரலங்க. மணத்தக்காளியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முடக்கத்தக்கீரை மட்டும் தான் இருக்குது. சரி, அது தோசை ஊற்றினா ஒரு இது சரியாக போயிடும் அப்படின்னு இருக்கேன். கத்திரிக்காய் வந்து சூப்பராக காய் பிடிச்சிருக்கு. இதை பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது. இதோ இந்த இடத்துல ஒரு கத்திரிக்காய் இருக்குது. நல்லா லாங்காக இருக்குது இந்த கத்திரிக்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடும் ஒரு கத்திரிக்காய் இருக்குது. ஸோ 3 கத்திரிக்காய் வந்து காய் பிடிச்சிருக்கு. இந்த முருங்கை மரம் உடஞ்சதில் எனக்கு மட்டும் சோகம் இல்லைங்க. எங்கள் வீட்டுக்கு வர குருவிங்களுக்கும் ரொம்ப சோகம். இந்த சைடு அவ்வளோ குருவிங்க உட்காந்து கதை பேசிகிட்ருக்கோம். நைட் ஆனால் மரத்துலேயே தூங்கும். ஸோ கண்டிப்பாக அந்த குருவிங்களும் இந்த கிளையை மிஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலு? என்ஜாய். விசாகனுக்கு கடைசி எக்ஸாமுங்க, அதனால தான் ஜாலி பண்ணிட்டு போகிறாரு. 3 வாரமாக எக்ஸாமு படிட்டு இது பண்ணியாச்சு. இன்றைக்கி கடைசி நாள் எக்ஸாம்னால ஜாலியாக இருக்கார் சார். சரியா? போங்க, பாய் பாய். விசாகன் குட்டியோட எக்ஸாமுக்கு லீவ் விட்டது அவனை விட எனக்கு தாங்க செம்ம ஹாப்பி. நியர்பை இந்த 3 வாரமாக அப்பா எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. 2 வாரம் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இந்த 3 வாரங்கன்னு ரொம்ப லாங்காக போன மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக எக்ஸாமை வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாமாக இங்கிலீஷ் வந்து வச்சுருக்காங்க. இதில் விசாகனுக்கு என்னென்ன இருக்குன்னா பேராகிராஃப் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் டு எ ஃப்ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் கிளாஸ் டீச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராமர் பார்ட்டும் நிறையா இருக்குது. அட்வர்பு, அட்ஜெக்டிவ் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இது போக லெசன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 6 லெசன்ஸ் இருக்குங்க. இவ்வளோ சிலபஸ் கிரேட் 3 படிக்கிற பையனுக்கு இருக்குது. ஸோ செம்மையாக வந்துட்டு சிலபஸ் எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்கீங்க. எல்லாமே படித்து முடித்து அனுப்பியாச்சு. அவரை எப்படி எக்ஸாம் எழுதுறாருன்னு தெரியல. நல்லா தான் பண்ணுவேன்னு சொன்னேன், பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா தோசையும் சட்னியும் தான். தேங்காய் சட்னி தாங்க. இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிட்லாம். டேட்ஸ் ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா, டேட் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து சாக்லேட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. குட்டீஸ்க்குன்னு இல்லை, எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா டப்பாவே காலி.
கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளார எல்லாம் முடிச்சு விட்டாங்க. மெயினாக ப்ரெட்டுக்கு போட்டு சாப்பிட்றத விட தனியாக கொஞ்சமாக கொடு தனியாக கொஞ்சமாக கொடுன்னு சொல்லிட்டு குட்டீஸை சாப்பிட்டு காலி பண்ணிருச்சுங்க. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். டேட்ஸில் எதாவது டிஃப்ரெண்ட்டான இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எடுக்க விறுவிறுன்னு போயிருச்சு எங்கள் வீட்டில். மறுபடியும் எப்போம்மா வாங்குவீங்கன்னு கேட்டுட்ருக்குங்க குட்டீஸு. நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வாங்கினா வெறுசாவே தின்னு காலி பண்ணிடுச்சுங்க. அவங்க மட்டும் இல்லை, எனக்குமே டெம்ட் ஆகுது. ஸோ நானுமே சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா காரடையான் நோம்புங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த காரடையான் நோம்புலாம் இருந்ததில்லை, பட் தெரியும். பட் எப்படி இருக்கணும் என்ன அதெல்லாம் தெரியாதுங்க. ஸோ நேத்திக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து தாம்பூலம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ தாம்பூலமில் வந்துட்டு மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ் வளையல், மெஹந்திலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ காலையிலே வந்து மெஹந்தி எல்லாமே போட்டாச்சு. ஸோ மார்னிங்கே வந்துட்டு செம்ம ஜாலியாக ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவங்க வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று தாங்க வந்து நான் அவங்களோட ஃபேஸ் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க வந்து என்னை பல வருஷமாக பார்த்துருக்காங்க. அது எப்படிமா அதுக்குள்ளார வந்துட்டு நோம்புக்கு தாம்பூலம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். அவங்க தான் வந்துட்டு வந்திருந்தாங்க நேற்றுக்கே. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் பேசுகிறப்பே பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க, எனக்கு புதுசாக ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியே ஃபீல் ஆகலப்பா, ரொம்பவே ரொம்ப நாள் பழகினா பேசினா நம்ம எப்படி இருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்கள் விலாகெல்லாம் பார்த்து நாங்கள் அப்படியே அதோட ஒன்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விசாகனுக்கு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, ஆமாம் அப்புறம் அவன் ஜர்க்கின் கூட போடாமல் போகிறானே அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னாங்க. நான் விலாகில் சொல்லியிருக்கேன் விசாகன் வந்து இவ்வளோ வின்டர்லேயே வந்துட்டு ஜர்க்கின் போடலன்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா, நாங்கள் வீடியோவில் பார்த்த இடம் எல்லாமே இப்போ நேரில் பார்க்குறோம் சிஸ்டர். இந்த ஹாலு, அதுக்கப்புறம் இந்த பிளேஸு, அந்த டாய்ஸ் வச்சுருக்க இடம், இது எல்லாமே நாங்கள் வந்து வீடியோவில் பார்த்தோம், இப்போ தான் நேரில் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்கள பார்த்ததுல எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி. எப்படி சொல்கிறது அப்படின்னே தெரில. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். ஸ்நாக்ஸு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. மெயினாக ஸ்பெஷலாக எனக்கு வந்து கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க கார்டனிங்காக. இது வந்து மஞ்சள், இந்த மஞ்சள் செடி வந்து வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லோட்டஸ் சீட் வந்து கொடுத்துருக்காங்க, தாமரை விதை. இது வந்து நான் இங்கே ஃப்ளோரன்ஸா நர்சரியிலே வந்துட்டு தேடி இருக்கேங்க. நான் போகிறப்போ லாஸ்ட் டைம் வெயிலில் தான் இது சீசன்னு சொன்னாங்க. போய் பார்த்தோன்னா அப்போ தீர்ந்து போயிடுச்சு சொன்னாங்க. ஸோ இந்த தடவை அவங்க வந்து சீடு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு உரசி மண்ணில் வச்சு அதுக்கப்புறம் தண்ணியில் வச்சு அதுக்கப்புறம் தண்ணியில் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ப்ரொசீஜர்லாம் இன்னொரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும். ஸோ நேற்றுக்கு அவங்க கூட பேசுறது எல்லாம் ஃபேமிலியாக வந்து அப்புறம் நாங்களும் எல்லோரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அச்சு பாப்பா, விசாகன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மஞ்சள் வந்துட்டு செடி வைக்கலாம். இன்றைக்கி வந்து காரடையான் நோம்பு வேறு ஸ்பெஷலு. ஸோ நம்ம வந்து மஞ்சள் வச்சு மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல தாங்க மஞ்சள் செடி வந்து வைக்க போகிறோம். இந்த இடத்துல எதுவும் இல்லை, ஸோ அதனால் இந்த இடத்துல நோண்டி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி கொத்தமல்லி செடி இருந்தது, இப்போ அதெல்லாம் வந்துச்சு இல்லையா, ஸோ எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு மஞ்சள் வைக்கிறதுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம மஞ்சளை வந்து இங்கே நட்டு வச்சுக்கலாம். இது வச்சுட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டே வந்தோன்னா வந்துடும். மஞ்சள் வச்சுட்டு இப்போ தண்ணி வந்து ஊற்றியாச்சுங்க. இந்த தாம்பூலம் வந்து நம்மளுக்கு மட்டும் தரலைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குமே தந்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. விசாகன் குட்டியோட இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு இங்கிலீஷ் கொஷின் பேப்பருங்க. ஆனுவல் எக்ஸாமோட இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் கிரேட் 3க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இந்த போயமை வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு கொஷின் வந்து கேட்பாங்களாம். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேக் சைடில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த போயம் ஃபுல்லாக படித்து புரிஞ்சுக்கிட்டாதான் கீழே வந்துட்டு நம்ம அந்த ஆன்சருக்கு வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன லெட்டர் ரைட்டிங் அப்படின்னா மிட்டம் எக்ஸாமுக்கு வந்துட்டு ஆப்சண்ட் ஆகிட்டு பிரின்ஸிபலுக்கு வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லிவிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு எழுதணும் அவங்க. அடுத்தது வந்துட்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுமா, 6 லைன்ஸாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்கணும். இதுக்கு வந்து ஹெல்ப் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். வந்து பார்த்திங்கன்னா கிராமர் பார்ட்டுங்க. இதில் வந்துட்டு அட்ஜெக்டிவ் வந்துட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணி எழுதணும். இதுக்கு வந்து 1/2 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது 4த்துக்கு வந்து 1/2 மார்க்கு. ஸோ 2 மார்க் இது. அதுக்கடுத்தது வந்து ஆடாக இருக்கிற இதை வந்துட்டு நம்ம சர்க்கிள் பண்ணணும். அதுக்கடுத்தது வந்துட்டு அட்வர்ப் அண்டர்லைன் பண்ணும். ஸோ அனகிராம் வேர்ட்ஸு,
அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷன் எதுன்ட்டு கரெக்டாக அவங்க வந்து செலக்ட் பண்ணணும். சர்க்கிள் த கன்ஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவாக வந்துட்டு இது ஃபுல்லாகவுமே வந்து கிராமர் பார்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றுத்துக்கும் வந்து ½ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க கிராமர் பார்ட் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட்டு செக்ஷன் டி பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சினானிம்ஸுங்க. ஸோ சினானிம்ஸ் எழுதுறதோட இதை வந்துட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மீனிங் மட்டும் எழுதுனா போதும். அதுக்கடுத்து ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு கொஷின் ஆன்சரு, நம்ம புக்கில் இருக்க கொஷின் ஆன்சரு. ஸோ இதுக்கெலாம் வந்து 1 மார்க் கொடுக்குறாங்க. இந்த இதுக்கெலாம் வந்துட்டு ஒன்றுத்துக்கு ஒரு மாதிரி மாறுதுங்க. ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட்க்கு வந்துட்டு ஒரு இதுக்கு 2 மார்க்கு. ஸோ 2 இதுக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க. இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஷார்ட்டாக எழுதுனா போதும், அதனால வந்துட்டு 1 மார்க் கொடுக்குறாங்க. இது வந்து இந்த ஆன்சர் த ஃபாலோவிங் வந்துட்டு இதுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து எழுதுகிறாங்க அப்படின்னா 40 மார்க்ஸ்க்கு வந்து எழுதுகிறாங்க. 3 ஓகே, விளையாடுங்க. வீட்டுக்குள்ளார ஒரே அடங்க, வெளியில் கூப்பிட்டு வா விளையாடுன்ட்டு ஒடியாந்துட்டாங்க 2 குட்டீஸும். அக்ஷரா உட்காந்து வா, இப்படி பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன் அம்மா. உட்காந்து வாங்க. அச்சோ லித்து உட்காந்து வா, அவளை பார்த்து நீ பண்ணாத, உட்காந்து வா திரும்ப. வெரி குட் லித்து. அக்ஷரா அது மாதிரி வந்தாதான் குட் கேர்ள். ட்ரெஸ்ல என்ன இருக்கு லித்து ட்ரெஸ்ல? அப்புறம் டான்சிங் டான்சிங். லஞ்சு சாப்பிட்டு குட்டீஸை கிளப்பிட்டு அடுத்து நாங்கள் டாட்டா போக போகிறோம். 1 2 3 சொல்லுங்கப்பா. என்ன மேடம் அந்த கை காமிக்கிறீங்க? மெகந்தியா பாரா. ரேஷன் ஹாய். இங்கே நம்ம சோப்னா ஆராதனா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வரா மெட்ரோ பஸ்ஸில். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? அங்கே உட்காந்துருக்கா. தெரியுதா? தெரியாது. போறீங்க லித்தோ? எங்க போறீங்க? இங்க பார்த்து பேசுங்க. அங்க போய் என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்துட்டு நிறைய நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு நினச்ச பிளேஸ் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பிளேஸோட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். நண்டோஸ் உட்காருங்க, நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். கஷ்டமான விஷயம் என்னன்னா இந்த குட்டீஸை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது தான். உட்காடுறாங்களா பாருங்களேன். என்ன பாரு எல்லாம் அத்தையே பாருங்க. இல்ல அதனால தான் பார்க்க சொல்றேன். இருந்தா அவங்களே பார்த்துப்பாங்க. கேமராமேன் நல்லா பண்ற மேன். பில்டப் தான் கொடுக்குறது. ஒரு இடத்த பார்த்து உட்கார்ற தங்கம். சூப்பர். அண்ணாவே மறைச்சிட்டடா நீ. இப்போல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ஊரில் டிசம்பர் பூ இருக்குல்ல, அது மாதிரி இருக்குங்க. லைனாக வச்சுருக்காங்க நெடுக்க, பார்க்கவே அழகாக இருக்குது. ஊரில் வந்துட்டு கீத்து கொட்டாயெல்லாம் இருக்க மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட்டாக கத்தாரில் மாடர்ன் கீத்து கொட்டாயெல்லாம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆராதனா இங்கே பாரு. ஆராதனா அவங்க யாரு? கிஷோர் மாமாவா? தம்பி வந்திருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸுங்க. ஆனால் குட்டீஸ் இருந்ததுனால எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து குட்டீஸை விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம். வச்சு தூங்கிட்டு இருக்கா, விசாகன் விளாண்டுட்டு இருக்கா, ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்துக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுப்பான். நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. பார்க்க ரியல்னு நினச்சோங்க. ஆனால் இது வந்து பிளாஸ்டிக்கா இப்படி பார்த்தா வளையுது.
ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான் நம்மளுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பீச், இந்த இடத்துல கொடை வச்சுருக்காங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரியே இருக்குங்க. ஆனால் மழை பெய்யுமான்னு தான் தெரில. இதோ இந்த விசாகன் குட்டி எல்லாம் வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. கெனான் ஃபயர் வந்து சூக் வாக்கிஃபில் பார்த்துருந்தோங்க லாஸ்ட் இயர் ரமதான் அப்போது. இந்த தடவை வந்துட்டு வக்ரா சூக் போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு எப்படி இருக்குது கெனான் ஃபயர் அப்படின்னு பார்க்கலாமா? பார்த்துருக்கீங்களா முன்னாடி? இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஆமாம், எல்லோரையும் அடிச்சு பிடிச்சி வெள்ளம் வாங்கன்ட்டு இழுத்துட்டு வந்துட்டு. விசாகன் குட்டிக்கு எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஏதோ இன்றைக்கி ஏதோ ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. அந்த ரிலாக்ஸேஷனை கொண்டாட தான் நாங்கள் வந்தாச்சு. போய் பார்ப்போம் எப்படி இருக்குது கெனான் ஃபயர் அப்படின்ட்டு. இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா டாய்ஸ் எல்லாம் இருக்குங்க, குட்டீஸ்க்கு பிடிச்சது. ஸோ அதனால் டாய்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே நிறைய கலெக்ஷன் ஆஃப் டாய்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ யாருக்கு எப்படியோ பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம வந்து முன்னாடியே வந்துட்டோமா, அதனால நிறைய டாய்ஸ் இருக்குது. இதோ பாருங்கள், வக்ரா சூக்கில் நியர்பை ஒரு இப்போ டைம் வந்துட்டு 5 o'clock கிட்ட ஆகுது. ஸோ 5 o'clock வந்தீங்கன்னா நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே தான் வந்து கெனான் ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே கெனான் ஃபயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டாய்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா. யார் யாருக்கு என்னென்ன டாய்ஸ்ன்னு பார்ப்போம். என்னென்ன டாய்ஸ்ப்பா வந்துச்சு? இது சூப்பர். அச்சுக்கு எல்லாம் அடிச்சுக்குங்க. நாங்கள் 3 பேருக்கு ஒரே மாதிரியே வாங்கியாச்சு. ரேஷ்வந்த் உங்க டாயே? ரேஷ்வந்த் வந்துட்டு இது மாதிரி ட்ரக் வாங்கிக்கிட்டாரு. விசாகன் ஒன்றுடுது காமிங்க. விசாகன் வந்து ஆக்ஸ் மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. சூப்பராக இருக்கா? ஹாப்பியா குட்டீஸ் எல்லாரும்? மெயினாக குட்டீஸ் வந்து இதை பார்த்து தாங்க ஹாப்பி. டாய்ஸ் எல்லாம் கொடுத்ததும் செம்ம ஜாலியாகிட்டாரு. இப்போ கெனான் ஃபயர் பற்றி யாருமே கேட்கல, எல்லோரும் ஜாலியாக வந்துட்டு டாய்ஸ் வச்சு ஹாப்பி ஆகிட்டாங்க. அத்தைக்கு சமைச்சு தரியா லித்து? லித்து சமைச்சு தரியா அத்தைக்கு? ஒன்லி ஃபாஸ்ட் ஃபுட்டு தானா? எங்களுக்கு வேண்டாம். அச்சு அம்மாக்கு சமைச்சு தரியா? வீட்டுக்கு போய் பிக்கலாம். இங்கே பாரு விசாகன் பிரிச்சுட்டா. டே வேணாண்டா. எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சா? எப்படி பண்ண எக்ஸாமு? எப்படி பண்ணப்பா? எல்லாமே கரெக்டா? 100 வாங்கிட்டியா நீ? நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு அப்புறம் ரேஷ்வந்த் அப்படியா? எல்லாமே கரெக்டா எழுதியிருக்கேன்றானே. அப்படியா? சரி பார்ப்போம். டாய்ஸில் வந்து பட்டமும் கொடுத்தாங்கங்க. இந்த குட்டீஸ் வந்து பட்டம் செலக்ட் பண்ணியிருக்காங்க போல். இதோ இங்கே பாருங்கள், பட்டம்லாம் விட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட இஷ்டம் தாங்க. எந்த டாய்ஸ் வேணுமோ முன்னாடியே வந்தோன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டாய்னு கொடுப்பாங்க, அவ்வளோதான். குட்டீஸ்க்கு நல்லா பறக்குது. விசாகன் ஹாப்பியா நீனே? ஜாலியா? ஏய் அங்கே பாருங்க, மேல் பாருங்க, ஃப்ளைட் பறக்குது. முடிஞ்சு தாங்க. ஜஸ்ட் அதை எடுத்து வெளில கொஞ்சம் எல்லாம் ரஷ் வந்து அதிகமாயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கெனான் ஃபயர் வந்து பண்ண போகிறாங்க. என்னம்மா? 2 குண்டு போட போகிறாங்களா? குட்டீஸ் எல்லாம் அப்படியே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தாங்க கெனான் வந்துச்சு. ஒரு ட்ரக்கு மாதிரி வந்துச்சு, அதில் இந்த கெனான் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கே டவுட்டு இங்கே தானான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆமாம் இங்கே தான் அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபயர் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டாலே எனக்கு பயமாக இருக்கும். பார்ப்போம், வீடியோ எடுப்பேனா என்னன்னு தெரியல. ஃபயர் பண்ணுறப்போ அப்படியே சூரியன் மறைய போகுது. அழகாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. டாய்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்கங்க. அதுக்கு அடுத்து கெனானுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆவலாக ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்காக கெனான் ஃபயரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கெனான் ஃபயர் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லையா? நீங்கள் தம்பி? இல்லை. ஆராதனாவும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்களா? டொமோல்னு சத்தம் வரும், பார்ப்போமா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஆமாம். இந்த கெனான் ஃபயர் வந்து எப்பயுமே ரமதான் மந்த்து ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாதிரி ஃபயர் பண்ணுவாங்க. இந்த கெனான் ஃபயர் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணுவாங்க.
ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு தண்ணி, டேட்ஸ் இது எல்லாமே வந்து சைடில் வச்சுருந்தாங்கங்க. வேணுன்றவங்க எடுத்துக்கலாம் அப்படி சொன்னாங்க. இந்த கெனான் ஃபயருக்கு வந்து நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. நியர்பை 5 o'clockல இருந்து. எப்போ வந்து கெனான் ஃபயர் பண்ணாங்க அப்படின்னா 5:43க்கு தான் பண்ணாங்க. இது வந்து ஃபுல்லாக சன்செட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த கெனான் வந்து ஃபயர் பண்ணுவாங்க. இதே டைம் ஃபிக்ஸடான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு நாளும் வந்து மாறும். ஒரு சில நாள் பார்த்தீங்க அப்படின்னா 5:50 வரைக்கும் கூட இருக்கும். ஸோ சூரியன் வந்து எப்படி மறையுதோ அதை பொறுத்து தான் வந்துட்டு அவங்க ஃபாஸ்டிங் வந்து முடிப்பாங்க. லாஸ்ட் இயரில் நாங்கள் வந்து இந்த வக்ராசுக்கு வந்து வந்ததே இல்லைங்க கெனான் ஃபயர்காண்டி. ஸோ இந்த தடவை தான் வந்து வந்திருக்கோம். அதோட குட்டீஸ்க்கும் வந்து கிஃப்டெல்லாம் வேறு கொடுத்தாங்களா. ஸோ செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. நாங்கள் மட்டும் தாங்க இதில் செகண்ட் டைம் வந்து கெனான் ஃபயர் பார்க்குறோம். ஸோ மீதி எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கெனான் ஃபயர் வந்து பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸில். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. விசாகன் குட்டி, லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல கெனான் ஃபயர் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. அது பார்த்தாலே குயின்னு ஆயிடுச்சு காது. ஆனால் அதுக்கு முன்னாடி தான் டாய்ஸ் கொடுத்துட்டாங்களே, பிள்ளைங்க எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. நீ ஜாலி ஆகிட்டியா? நான் ஜாலி ஆயிட்டேனே. கெனான் ஃபயர் வந்துட்டு நிறைய பிளேஸில் வந்து பண்ணுறாங்க. சூக்வா கேஃப், அதுக்கப்புறம் கத்தாரா, ப்ளூசைல் பொலிவியாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸில் வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ஃப்ரெண்டு. சரி நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி சூக்வா கேஃபில் பார்த்ததுனால இந்த தடவை வக்ரா சூக்கில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டிலேருந்து நியர்பை இது, அதனால தான் சரின்ட்டு இங்கே வந்தாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு ஒரே புகை மூட்டமாக இருந்தது, ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து கிளியர் ஆச்சு. ஃபயர் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அடுத்து வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரஷ் பாருங்க, சரியான மக்கள் எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக. ஃபயர்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த ஜீப்பில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இது அப்படியே அட்டாச் பண்ணி விட்ருவாங்கங்க, அவ்வளோதான். இதே மாதிரி தான் வந்துச்சு. நாங்கள் எப்போ ஒரு 5:20 போல் தான் வந்துச்சு. அதனால தான் எங்களுக்கு டவுட்டாக இருந்தது இங்கே தான் கெனான் ஃபயரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முடித்ததுனால அதை திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்களாட்டுக்கு அந்த வண்டியில் கட்டி. நைட் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். வக்ரா சூக் செம்மையாக இருக்குல்ல, இந்த லைட் செட்டிங்கில் சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே ஒரு ட்ரக் வந்து நின்றுட்டுருக்கு. கெனான் ஃபயர் எப்படிரா இருந்தது? இன்னும் என் காதுல இருந்து சத்தம் போலடா, கொய்யின்னு கத்தி. எங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு, கொய்யின்னு ஆகுதுல்ல அது வர்றப்போ. குட்டீஸ் எல்லாம் பாருங்க, நாங்கள் மெட்ரோக்கு ஏற போகிறோம். இன்னும் வந்து டாய்ஸ் வச்சு விளாண்டுருக்குங்க. பிரித்து தரணுமா அவங்களுக்கு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.